எந்த ஒரு விஷயத்தையும் தாம் பேர்ல பதிவு செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய திருவருட்பாவை தாம் மேல காப்பி ரைட் வாங்கிக்கல, பேட்டன் ரைட் வாங்கல. தன்னுடைய மூலிகைகளுக்கு இது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க சட்டத்தில். மனிதன் அசையும் சொத்து அசையாத சொத்தில் யான் எனது என்று சொல்லுவார்கள். ஆனால் உலகத்திற்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டதால் தான் வள்ளலாக பறந்து கொண்டே இருக்கிறார், வள்ளலாக போற்றப்பட்டிருக்கிறார். அதுதான் வள்ளலார். கொடுப்பவனுக்கு அளவு உண்டு, தரம் உண்டு. யாருக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், ஏன் கொடுக்கணும்னு அளவு உண்டு. ஆனால் அடியார்களுக்கு அது கிடையாது. அவர் என்ன கொடுக்கிறாரோ அதைத்தான். வடலூர் தர்மசாலையும் அப்படி, அது எப்படி நடக்க வேண்டுமோ நடக்க வேண்டும். அதைத்தான் ஐயா சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலையது நீ சந்தோடம் உருவாய் இத்தினமை அருஞ்சோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் தினங்கள் எல்லாம் இன்பம் உருவாகிறது. சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம் என்று சொல்ல எல்லா உலகம் 14 அதல பதல சுந்தர பாதாளத்தில் சொல்லக்கூடிய எல்லா லோகங்களிலும் சுத்த சிவ சன்மார்க்கம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலோகத்தில் மட்டும் கிடையாது. ஒரு நாள் அங்கு எப்படி இருக்குன்றது சீக்கிரமா விரைவா காட்டுவார். அதுதான் அந்த சராசரங்களை எல்லாம் கடந்து விளங்கக்கூடியது சுத்த சன்மார்க்கம். அதுதான் ஐயா சொல்றார். எண்ணிலங்காத தரம்னு பேரு ஆங்கிலத்துல. எந்துனா முடிவில்லாத ஒரு நிலைக்கும் சன்மார்க்கம் உள்ளது. அந்த சராசர கோடிகள் அனைத்து எந்திர விளங்கும் அறிப்பன் ஜோதி, முடிவில்லாத அளவில்லாதவன் அறிப்பன் ஜோதி என்று சொல்றார். அருஜோதி தெய்வம் இணையாண்ட குந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருள்சார் மருமையெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயநாதாந்த தெய்வம் உயநாதாந்த தெய்வம் அருஜோ